செதுக்கு எல்லாத்தையும் செதுக்கு. செதுக்கு தானே பாக்குறேன் இருப்பா. சரியா எப்போ வாங்கின இடம்? இது எங்க குடும்ப சொத்து. இவ்வளவு நாளும் கூட தான் பழகிறேன். மர்சிட்ட பத்தி பிஞ்சுக்கான நீ? எனக்கு நேத்து தான் தெரியுது என் சொத்துன்னு. இதா நேத்து தான் தெரியுன்றான். அட கடை செய்ப்பா. இல்ல சுத்தமா எடு. நான் நல்ல ரேட்டுக்கு விற்கணும். பேசினபடி 2000 கொடுத்துருவல? பேச்சு மாற மாட்டேன், நான் கரெக்டா கொடுத்துருவேன். இது போக மாட்டேன் லட்சக்கணக்குல. இதெல்லாம் உன் இடம் தானா? ஆமா ஆமா ஆமா, நீ வேலைக்கு சொத்து வந்த உடனே பேச்சு எல்லாமே மாட்டிக்கு தரா. சரி நம்ம வேலை செய்வோம். ஏன் மாப்பிள்ள நில்றாடா, கடகன்னு வாடா, கச்சிஸ்னா 4 கிலோ எடுத்துரும். நான் சொக்க கோத்து விட்டுடா நீ. டேய் அங்க நாய் இருக்குன்னு எனக்கு நான் தெரியும். எட்டி பார்த்தா நாய். அங்க எட்டி பார்த்ததுக்கு நாய் இருந்துச்சியா? இங்க திரும்பி பாரு, 2 டுபா கூட இருக்கிறானுங்க. இங்கனா இதுங்க பெண்ணு கிடக்குதுங்க. எப்போ என்ன பண்ணிக்கிறா? பிளாட் கல்லு போட்டு வித்துலான்னு பாக்குறான் பள்ளிக்குது உங்க அப்பா. ஏய் இது பிஞ்சுக்கான சொத்து. பிஞ்சு கணக்கு சொத்தா? எப்போ உண்மையா சொல்றா? ஆமாண்டா 2000 தரனா, அத பில் செதுக்கு வந்துக்கிறேன். ஏய் பிஞ்சு கண்ணு, இவ்வளோ சொத்து வச்சுக்கிறேன் என்கிட்ட கஞ்சவாசம் போட்டா. நான் பணக்காரன் ஆயிட்டேன். இப்ப சில்லற பசங்க சின்ன இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. யார சில்றான்? உண்மைதான். ஏய் போங்க வேலை செய்யறத தொல்லை பண்ணாதீங்க. அந்த மூஞ்சி கூட்டின்னு போடா. அற்புனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. பிஞ்சு கணக்கு வந்த வாழ்வை பத்தியா? இதுக்கு மேல வாங்கிட்டு சாதிச்சுட்டு போறாரு. என் பிஞ்சு கண்ணு எல்லா சொத்தையும் எங்க மேல ஏற்றி வச்சிரு. சொத்து உங்க பேர்ல ஏற்றிட்டு 2 விரல வாயில வச்சுன்னு போனோமா? ஏன் வரல சொல்லின்னு போற? அங்க கொல்லிக்கட்டை எரிஞ்சு போய்க்குதா, அதை தூக்கி வாயில சொல்லின்னு போ. டேய் கும்முனுறா, ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரன் இப்போ சொத்துக்காரன். நம்ம தான் பார்த்து பேசணும். அப்ப சொம்பு தூக்கு சொல்றியா? நமக்கு எதனா வேணும்னா சொம்பு தூக்குறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் என்னென்ன பேச்சு கிடைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா. நம்ம பிஞ்சுக்கண்ணா பணக்காரன் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுதுப்பா. டேய் என்ன விட்டு பேசுறா? எங்களுக்கு மகிழ்ச்சி ஆகுதுப்பா. டேய் சும்மா தானே சொல்றீங்க? நீ மூடி நாள் செய்ய. நாங்க சும்மா சொல்றோமோ நிஜமா சொல்றோமா அதெல்லாம் நீ கேட்காத. ரொம்ப தேங்க்ஸ். நீ வேலை செய். அட நாட்டுங்க இருக்கா மண்டியா பாத்துக்கிறேன்டா. 2000 எனக்கு குச்சி வந்து அடிக்கிறேன்டா உன்னை. அண்ணா பிஞ்சுக்கண்ணா, இந்த இடத்த வித்துட்டு நம்ம எதனா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ண்ணா. நானும் அந்த யோசனையில தான் இருக்கிறேன். நான் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பிஞ்சுக்கானா? முட்டை பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். முட்டை பிசினஸா? டிஃப்ரெண்டான பிசினஸ் ஆகுது. எனக்கு எப்போ பசிக்குதோ அப்பதான் முட்டை எடுத்து வறுத்து துணுடும் இல்ல, அதுக்காக தான் முட்டை பிசினஸ். டேய் என்ன பண்ணிடுறீங்க எல்லாரும்? இவனத்துக்கு மோப்பு பூச்சின்னு வரான். டேய் மொப்பாடா. அவன் எங்க அப்பா, அவங்க அப்பனை மூஞ்ச ஒன்னா பாரு. டேய் அப்படி சொல்லாத மாப்பிள்ள, எல்லாரும் மூஞ்சி ஒரே வார்த்தை இல்லைன்றாங்க. தப்பா பேசக்கூடாது மகனே, தப்பா பேசக்கூடாது. இங்க என்ன நடக்குது? எது நந்தா உனக்கு நாயா? போய் என்ன திடீர்னு உதவிங்க கடை. டேய் முருகேஷ், இப்படி திரும்பி பாடுறா. என்ன பிஞ்சுக்கண்ணே குரல்ல ஒரு டிஃபரெண்ட் ஆகுது. காரண்டா நீ பணக்காரண்டா. என்ன பேசுறான் பணக்காரங்கிறான்? யோ நான் முதலாளியா வாடா போடான்ற. நாங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நான் மேனேஜரு, இவர் இன்னொரு மேனேஜரு. பிசினஸ் மேனேஜரா? டேய் கன்சாமியா என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் அவனே 2000 கொடுத்து வேலை வாங்கிக்கிறான். நீ ஏன்னா சொல்ல கொடுக்குறீங்க? இவன் என்ன போல கடுப்பா பேசுறான்? இவன் கடுப்பா பேசுறான், இவன் பணக்காரன்றான். ஒண்ணுமே புரியலையா? டேய் அவன் சொத்தான் இது போதுமா? இதுக்கு மேல என்ன சொல்றத? டேய் முருகேஷ், இதுக்கு மேல நீ சார் மரியாதையா கூப்பிடணும். இவ்வளவு பெரிய சொத்து எப்படா வந்து உனக்கு? ஒண்ணுமே புரியல எனக்கு. டேய் மேனேஜர் அடிச்சு வெளியே தருத்துங்க. ஓகே சார். டேய் சோம்பா விட்டு தலையா வெளியே வாடா. டேய் இருடா. அட போயா. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். சார் எங்களுக்கு சம்பளம் எவ்வளவு சார் போட்டு கொடுப்பீங்க? உனக்கு 50,000, உனக்கு 50,000. ஓகேவா? 15 எவ்வளவு மாப்பிள்ள? 50 ரூபா. இந்த நாதாரிக்கு 50 ரூபாய் கால் செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. ஏய் என்ன நாதாரி சொல்ற? 50 ரூபாய்க்கு எவன்டா ஒரு வேலை செய்வான்? அது மேனேஜர் வேலை. மண்டை பொழுதும் பாத்துக்கோ. 50 ரூபாய் இல்லடா, 50,000. 50,000மா சம்பளமா? எப்பா எனக்கு எதனா ஒரு வேலை கூட. நீ சூப்பர்வைசர், உனக்கு 35,000 சம்பளம். 35,000மா? இந்த மரக்கட்டி கொஞ்சம் புடியா. ஐயையோ ஆனந்தமே, ஐயையோ ஆனந்தமே. ஆஹா சார், நாளை வேலைக்கு சேர்த்தீங்கன்னா நான் வேலைக்கு வர மாட்டேன். ஏன்டா ஏன்? உனக்கு 50,000 சம்பளம் இல்ல, எனக்கு 35,000 தானா? உனக்கு நான் நோவுதே. ஆஹா நீ செட் ஆக மாட்ட. டேய் மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு கீழே தான்டா எல்லாமே. நம்மளுக்கு 50,000, அதுக்கு 35,000. 35, 50, 85. உங்க கூட மட்டும் தட்டி முடியுமா? நல்லா யோசிச்சுடா அப்பா நீ. ஏய் என்ன இது என்கிட்ட கொடுத்துக்கிற? சாரி சார், செஞ்சுக்கணும் சார். இனிமேட்டுக்கு நான் உங்களை சார் சார்னே கூப்பிடுறேன் சார். எங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க?
ஏப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நீ ஏன் கேக்குற? அவரோட இடம் செது சொல்லிக்கிறாரு. அவரோட இடமா? எவரோட இடம்? எங்க முதலாளி இடம் கிளீன் பண்ணிட்டு வித்துட போறாரு. முட்டை கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. கிளீன் பண்ணி வித்துட்டு போறாரா? யாரு இவரா? எஸ், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்லி ஒன் ஓனர் பிஞ்சி கண்ணா. யாரு? உங்க அப்பா சம்பாரிச்சானா இல்ல உங்க ஓயா சம்பாரிச்சாலா இல்ல உங்க அம்மா சம்பாரிச்சாலா இல்ல நீ சம்பாரிச்சியா? நீ ராங்கா பேச எனக்கு பிடிக்காது. சூப்பர்வைசர் இங்க பார். ஆமா உனக்கு பிரச்சனை அவரே கடுப்பேத்துற. ஏற்கனவே வெயில் வச்சு மண்டை காஞ்சி போய்க்குது. யோ அவர் மண்டை கதை எனக்கு என்ன இருக்குது, மலர் கதை எனக்கு என்ன இருக்குது? இந்த இடம் எப்படி அவரோடதாவும்? நேத்தான் அவருக்கே தெரியுமா, இவ்வளவு நாள் தெரியாம இருந்துக்குது. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. பத்திரம் கத்திரம் எதனா எடுத்து வச்சிருப்பாரு. பழைய பேப்பர் கச்சிருக்கான். அப்படியே முதலாளி சார்? நோ 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 நோ, எங்க ஆயா வந்து சொல்லிச்சு. ஏய் என்னடா ஆயா வந்து சொல்லுச்சு, ஆட்டுக்குட்டி வந்து சொல்லுச்சுன்னு? பாடா போடான்ற இது நல்லதுக்கு இல்ல. மேனேஜர் இது என்னன்னு கேளு. ஏமா அவர் இந்த இடத்த கிளீன் பண்ணி வித்துட்டு முட்டை கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. இப்ப நீ நேத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணி கிடக்குறா. நான் எதனா எதிர்பார்க்கறியா? ஏய் நான் என்னடா எதிர்பார்க்கறது இருக்கிறது? இது எப்படி அந்தாலும் இடமாவா? ஏன் பிஞ்சுக்கான ஏமாத்தி இடத்த புடிங்களான்னு பாக்குறியா? நாங்க மேனேஜரு, நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. டேய் தேவையில்லாம அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இது நல்லதுக்கு இல்ல. ஏய் இங்க என்ன பண்ணுகிற? இந்த இடத்த கிளீன் பண்ணி வித்து முட்டை கம்பெனி வைக்க போறாரா இந்த ஆளு? முட்டை கம்பெனியாப்பா? இந்த இடத்துக்கு வித்தாப்பா? ஏய் என்ன பருப்பு மாதிரி வந்து எங்க முதலாளி கேள்வி கேக்குறா? ஏய் இருப்பு அவசரப்படாதீங்க, அவர் பதில் சொல்லிட்டான். கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறீங்க. நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா? நான் இங்கே தீ குளிப்பேன். நாதாரி டீ வாங்கி குடிக்கிறதுக்கு கூட காசு இல்ல, இது டீ குளிக்கு போதான். ஏய் வேலைக்கு சேர்த்துனா 35,000 ரூபாய் சம்பளக்காரன் நானு. 35, 50, 85 வயிறா எரியுதே. என்ன மாப்பிள வயிறு எறிற? அதான் ஓடு, அவன் கதை நான் பேசு. ஹலோ உங்களதான் கேக்குறேன், இந்த இடம் எப்படி உங்களுதுன்றீங்க? எங்க ஆயா கிளியரா சொல்லிடுச்சு. ஆயாவா? என்னடா சொல்ற? பிச்சுக்கண்ணா கொஞ்சம் திரும்ப. நோ பிஞ்சு கண்ணு சார், பிஞ்சு கண்ணு. அதெல்லாம் சொல்றேன் சார். ஆயா நீங்களா? அது என்ன? எங்க ஆயா தான் வச்சு நம்ம இடம் நானு. டேய் ஒப்பா உங்க அம்மா செத்து 45 வயசு இருக்கும். அதுக்கு முன்னால உங்க ஆயா செத்துட்டு இருப்பாங்க. அது எப்படி அவங்க சொல்லிச்சுன்ற? கனவுல சொல்லிச்சுடா. கனவா? ஆமா, உன் கொள்ளு தாத்தா வந்து என் பாட்டி வச்சிருந்தாராம். என்னது? என் கொள்ளு தாத்தா உங்க ஆயா வச்சிருந்தாரா? இது என்ன லாஜிக்கு? கிளியரா புட்டு புட்டு வச்சிருச்சு எங்க ஆயா. யோ இது எங்க இடையா? நான் தேவையில்லாம பேசுகிற. ஏய் கம்னர்ரா, எங்க ஆயாவே உங்க கொள்ளு தாத்தா எப்படி மடக்கிறா தெரியுமா? அவரு மடக்குன்னு இருக்கட்டும். கனவுல வந்த ஆயா சொன்னதை நம்பி எங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னல நீ. இது ஏன் ஐடியா? எங்க ஆயா வித்திருந்தனால இந்த சொத்து. அட பாவி, உன்னை வேற சாரு சாருன்னு சொல்ல வச்சேடா. லட்சக்கணக்கில் விற்க போறவங்க தான் சூப்பர்வைசர் ஆக்கிட்டேன். ஏன் நீ கவலைப்படுற? டேய் சொட்ட, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நீங்க கிளீன் பண்ணிட்டு வாங்க பேசிக்கலாம். எங்கடா அவர் சொல்றான் தால? அவனை புடிங்க. அவன் விட்டா தானே? புடிங்கடா அவனை. ஓ, இல்லையா?